ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.7 எடுத்துக்காட்டு 8.7. ஒரு பள்ளி சுற்றுலாவில் குழந்தைகள் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக செலவு செய்த தொகையானது முறையே 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 ஆகும். படிவிலக்க முறையை பயன்படுத்தி அவர்கள் செய்த செலவிற்கு திட்ட விலக்கம் காண்க. The amount that the children have spent for purchasing some eatables in one day trip of his school are given. Using step division method, find the standard deviation of the amount they have spent. இப்போ நம்ம என்னன்னா இதை ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது எல்லா அப்சர்வேஷனும் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு காமனான ஒரு நம்பரால் டிவைட் ஆகிறதுனால நம்ம ஸ்டெப் டிவிஷன் படி விலக்க முறையை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ படி விலக்க முறை ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி. இன்ட்டு சிங்கிறது அது எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். சரி, கொடுத்துருக்கிறத டேபிள் எழுதிக்கிறோம். எக்ஸுங்கிறது 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இதில் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்னென்னா அசியூம்டு மீன் வந்து 20 நம்ம எடுத்துக்கிறோம் சென்டர் வேல்யூ. ஸோ 5ல் 20 போச்சுன்னா மைனஸ் 15, 10ல் 20 போச்சுன்னா மைனஸ் 10, 15ல் 20 போச்சுன்னா மைனஸ் 5, 20ல் 20 போச்சுன்னா 0, 25ல் 20 போச்சுன்னா 5, 30ல் 20 போச்சுன்னா 10, 35ல் 20 போச்சுன்னா 15, 40ல் 20 போச்சுன்னா 20. இதெல்லாம் என்னது டி. இப்போது சிங்கிற இது வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்கலாம், டி வேணாம். சரியா? எக்ஸ் மைனஸ் ஏ தான். டிங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. எக்ஸ் மைனஸ் ஏல உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரை சியால் டிவைட் பண்ணும். சிங்கிறது என்ன அப்படின்னா இதில் என்ன நம்பர் காமனாக டிவைட் ஆகுது சொன்னோம்? 5. எல்லா நம்பரையும் 5 தானே டிவைட் பண்ணுது. அப்போ சியோட வேல்யூ 5 தான். ஸோ சியோட வேல்யூ என்ன? 5. இப்போ மைனஸ் 15 இருக்குல்ல, அது 5ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 3, மைனஸ் 10 5ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 2, மைனஸ் 5 5ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 1, 0 அது 0 தான். 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1, 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2, 15 5ஆல் டிவைட் பண்ணால் 3, 20 5ஆல் டிவைட் பண்ணால் 4. இதெல்லாம் டி. இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 4 வரும். ஏன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும், மிச்சம் 4 மட்டும் இருக்கும். அப்போ சமேஷன் டிங்கிறது 4. சரியா? இப்போ டி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே டியில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ சம்மேஷன் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். சரியா? ஸோ கூட்டினா என்ன வரும்? 44 வரும். ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ டேபிளில் இருந்து நம்ம என்ன தெரியுது? சம்மேஷன் டி ஸ்கொயருக்கு வேல்யூ 44ன்னு தெரியுது. ஸோ 44 டிவைடட் பை என்னோட வேல்யூ மொத்தம் என் 8 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ என்னது? 8. ஸோ 44/8 மைனஸ் சம்மேஷன் டி. சம்மேஷன் டினா டியை மட்டும் கூட்டினதுக்கான வேல்யூ எவ்வளவு? 4. அந்த 4 இங்கே போடுறீங்க டிவைடட் பை 8. சரியா? ஸோ 44 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா 22/4 வரும். திருப்பி கேன்சல் பண்ணால் 11/2 வரும். மைனஸ் இந்த 4 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 4 4, 2 4 8, 1/2 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 11/2 எப்படி எழுதலாம்? 5.5ன்னு எழுதலாம். 1/4 எப்படி எழுதலாம்? 0.25ன்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் 5.25 வரும் இன்ட்டு 5. 5.5ல் 0.25 போச்சுன்னா 5.25 வரும். ஸோ 5.25க்கு ரூட் எடுத்தால் 2.29 வரும். சரியா? இந்த மாதிரி நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இங்கே 2.29 இன்ட்டு 5 இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 11.45 வரும். ஒன்றும் இல்லை, 229 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1145 வரும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி குத்துனா 11.45ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர்.